ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் அக்ஷர பர பிரம்ம யோக அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தில் முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்விகளாக அமைஞ்சிருந்தது. அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது அதை அடுத்து பகவான் சொல்ல போகக்கூடிய பதில்கள் என்னென்ன அப்படின்னு. ஏன்னா இப்போ 3 விதமான பக்தர்கள், அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்றது தான் 8வது அத்தியாயம். அதில் இந்த 3வது ஸ்லோகத்தில் கைவல்யார்த்திகள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பகவான் சொல்ல போகிறாரு. என்னன்றதை பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மமுச்யதே பூதபாவோத்பவகரஹ விசர்கः கர்ம சஞ்ஞிதः. பிரம்ம பரமம் அக்ஷரம். அதாவது இந்த இடத்துல பிரம்ம அப்படின்னா உயர்ந்ததான அந்த பிரம்மத்தையோ இல்லை பரமாத்மாவையோ குறிக்கலை. இந்த இடத்துல நம்ம கைவல்யார்த்திகளுக்கு சொல்லப்பட்டது அப்படின்றதுனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து இந்த முக்த ஆத்மா, இந்த ஆத்மாவே பரமம் அக்ஷரம், மிக உயர்ந்ததானது, அழியாததுன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது கைவல்யார்த்திகள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மாவே உயர்ந்தது, அழியாதது. ஆத்மாவையே பிறப்பு இறப்பு நீங்கி அந்த முக்தாத்மாவையே பிரம்மமாக கொள்ள வேண்டும். இது கைவல்யார்த்திகளுக்கு பொதுவாக பகவான் சொல்லலை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 3 விதமானவர்களுக்காகவும் பகவான் இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்றனால எதுக்கு எல்லாரை பற்றியும் சொல்லணும்? பகவானை வேண்டி வரவங்களுக்கு மட்டுமே சொன்னால் பத்தாதா அப்படின்னா, எல்லாருமே எடுத்த உடனே அந்த படிக்கட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் பக்குவம் அடைஞ்சு ஒவ்வொரு படியாக தானே வர முடியும். அதனால் பகவான் எல்லாருக்காகவும் தான் சொல்கிறாரு. அப்போது கைவல்யார்த்திகள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆத்மாவே மிக உயர்ந்தது, அழியாத ஒன்று, அதையே பிரம்மமாக கொள்ள வேண்டும்ன்றது கைவல்யார்த்திகளுக்கு. ஸ்வபாவக, இந்த ஆத்மாவோட எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்து அத்தியாத்மம். அத்தியாத்மன்றது விட வேண்டியது. அதாவது இந்த தொடர்பு, இந்த அத்தியாத்மத்தினுடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்ம அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஆத்ம அனுபவம் முடியாது அப்படின்னு. அதனால் இது கைவிட வேண்டிய ஒன்று. பூத பாவ உத்பவகரக விசர்கக. பூத பாவ மனிதர்களாக எடுக்கும் இந்த பிறவிகள்லாம் இல்லையா, அதை அந்த ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அந்த சேர்க்கை, அதையும் விட வேண்டியது அப்படின்னு. கர்ம சந்நிதக, இந்த புரிதல், இது எல்லாத்த பற்றின அந்த புரிதல் தான் இந்த கர்மம், அதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது, கை கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது அப்படின்றது பகவான் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகத்தில் சொன்னது எல்லாமே கைவல்யார்த்திகள்ன்றத நம்ம தெளிவாக மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ கைவல்யார்த்திகளுக்கு மிக உயர்ந்ததுன்றது, அதாவது பிரம்மமாக அவங்க கொள்ள வேண்டியது, மிக உயர்ந்தது, அழியாததுன்றது இந்த முக்த ஆத்மா. ஸ்வபாவம்ன்றது எப்போதும் அந்த விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது, ஆத்மாவோடையே இருக்கக்கூடியது. அடுத்ததாக அத்தியாத்மம்ன்றது கைவிட வேண்டியது. பூதபாவ உத்பவகரக, அதாவது மனிதர்களாக பிறப்பு எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சேர்க்கை, அதையும் கைவிடணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கர்மம் அப்படின்ட்டு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.